செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்தார். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். விவரம். நேற்று தினம் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்களை ராகுல் காந்தியினுடைய நெருக்கமான வட்டங்கள் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆலோசகராக இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி நேரில் சென்று சந்தித்து ஆலோசித்திருக்கிறார் என்ற தகவல் வெளியானது. இதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் அண்ணல் அம்பேத்கருடைய நினைவு நாளில் அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக துறைமுக வளாகத்தில் இருக்கக்கூடிய அவருடைய உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்திய பின் காங்கிரசுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி ஒன்று அளித்திருந்தார். அந்த பேட்டியில் நேற்றைய தினம் விஜயுடன் பிரவீன் சக்கரவர்த்தியுடைய சந்திப்பு தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர் இந்த விவகாரம் குறித்து தனக்கு எதுவும் தெரியாது எனவும் திமுக தலைமையிலான கூட்டணியில் தான் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் அங்கம் வகிக்கிறது எனவும் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி திமுக கூட்டணியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அகில இந்திய காங்கிரஸ் தலைமை சார்பில் ஒரு பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த குழு திமுக தலைமையை சந்தித்து பேசியிருப்பதாகவும் திமுக கூட்டணியில் எந்த விரிசலும் இல்லை, தொடர்ந்து கூட்டணி பலமாக இருக்கிறது என்ற கருத்தையும் தெரிவித்திருக்கிறார். மேலும் நேற்றைய தினம் நடந்த அந்த சந்திப்பு குறித்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலும் இதுவரை வெளியாகாத சூழலில் அது குறித்து தனக்கு எதுவும் தெரியாது எனவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக திமுக கூட்டணியிலேயே காங்கிரஸ் தலைமை இருப்பதை உறுதி செய்யும் விதமாகத்தான் ஐவர் குழுவை அமைத்திருக்கிறது. அந்த குழுவும் கூட திமுக தலைமையை நேரில் சென்று சந்தித்திருக்கிறது என்றெல்லாம் செல்வ பெருந்தகை தனது பதிலை தெரிவித்திருக்கிறார். மற்றபடி பிரவீன் சக்கரவர்த்தி சந்தித்ததை மறுக்கவோ இல்லை அதை முழுமையாக அவ்வாறு இல்லை என்று மறுக்கவோ செல்வ பெருந்தகை எந்த வார்த்தையும் சொல்லவில்லை. அவர் மாறாக அந்த சந்திப்பு குறித்தான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் இல்லை என்றுதான் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து திமுக கூட்டணி பலமாக இருக்கிறது என்ற கருத்து காங்கிரசுடைய தலைமையினுடைய நிலைப்பாடு என்ன என்பதெல்லாம் இதுவரையும் தெரிவிக்கவில்லை. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணிக்கு எதிராக இந்தியா அலையன்ஸ் என்று திமுகவுடைய தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய தலைமையிலே இங்கே தமிழ்நாட்டில் ஒரு குழு கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டணி தொடர்ச்சியாக தேர்தலில் சந்தித்து வெற்றி பெற்று வருவதாகவும் அந்த கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணியாகவே தொடர்ந்து நீடிப்பதாகவும் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக அந்த கூட்டணியில் எந்த விதமான குழப்பங்களும் இல்லை. தற்போதைய சூழலில் அது தொடர்பான பிரவீன் சக்கரவர்த்தியுடைய சந்திப்பு விஜயுடன் நடந்திருக்கக்கூடிய சூழலில் அது தொடர்பான தனக்கு எந்த கருத்துக்களும் தற்போது தெரியாது எனவும் தெரிவித்திருக்கிறார். இந்த சூழல்ல ஒரு மாநிலத்துடைய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகைக்கு அந்த கட்சியினுடைய தேசிய அளவிலான இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆலோசகராக இருக்கக்கூடியவர், அதுவும் அந்த கட்சியினுடைய இளம் தலைவர், இதுக்கு முன்பாக அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருந்திருக்கிறார். தற்போது காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற குழு தலைவராகவும் எதிர்க்கட்சி தலைவராகவும் இருக்கக்கூடிய ராகுல் காந்தியினுடைய நெருக்கமான வட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில கட்சியினுடைய தலைவர் நேரில் சந்தித்திருக்கிறார். அந்த சந்திப்பு தனக்கு தெரியாது என்று அந்த கட்சியினுடைய மாநில தலைவர் தெரிவிக்கும் அளவில் தற்போதைய அந்த கட்சியினுடைய சூழலுக்காக விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. அதே நேரத்தில் செல்வ பெருந்தகையினுடைய இந்த கருத்து என்பது திமுக கூட்டணி தொடர்பான ஒரு நிலைப்பாட்டை மீண்டும் அவர்கள் உறுதி செய்வது போன்று இருப்பதாகவும் அதே நேரத்தில் அகில இந்திய தலைமைக்கு இருக்கக்கூடிய மாற்று ஆலோசனையும் சிந்தனைகளும் அவர்களுடைய கருத்துக்கு தெரிய வந்ததா என்ற ஒரு கேள்வியும் எழுப்புகிறதாகவும் சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் நேற்று நடந்த சந்திப்பு என்பது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு பேச்சை ஏற்படுத்தியிருந்தது. ஏனெனில் விஜய் தொடர்ச்சியாக பாஜக விமர்சித்து வரக்கூடிய சூழலில் பாஜகவுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய அகில இந்திய கட்சியாக காங்கிரஸ் இருக்கக்கூடிய சூழலில் காங்கிரசுடன் அவர் நெருக்கம் காட்டுகிறார் எனவும் காங்கிரசுடனான தலைமையுடன் அவர் நெருக்கமாக இருப்பதாகவும் சொல்லப்படக்கூடிய நிலையில் காங்கிரசுடன் தமிழ்நாட்டில் கூட்டணி அமைப்பதற்கான ஒரு வியூகம் தான் நேற்றைய தின சந்திப்பு என்றெல்லாம் கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் காங்கிரசினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை இந்த சந்திப்பு குறித்து தனக்கு ஏதும் தெரியாது என்று ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த சந்திப்பை அவர் மறுக்கவில்லை, அவ்வாறு ஒன்று நடக்கவில்லை என்று அவர் கூறவில்லை. ஆனால் அதற்கான சான்று இருக்கிறதா, அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் இருக்கிறதா என்றுதான் கேட்டிருக்கிறார் தவிர இந்த சந்திப்பை அவர் மறுக்கவில்லை. அதே நேரத்தில் திமுகவுடன் கூட்டணியில் தொடர்ந்து நீடிக்கிறோம் என்பதையும் மீண்டும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். தற்போதைய சூழலில் காங்கிரஸ் நிலைப்பாடு திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிந்தாலும் அடுத்த கட்ட எதிர்காலங்களில் அவருடைய நகர்வுகள் என்ன என்பது குறித்து இன்னும் முழுமையான ஒரு நிலைப்பாடு அறிவிக்கப்படாத ஒரு சூழலே நிலவுவதாக அரசியல் வட்டாரங்களில் இந்த பேச்சுகள் எழுந்திருக்கின்றன. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.